ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அந்த பாருங்கள், இது வந்து ஊசி மிளகா செடி. எதுக்கு மிளகா செடியை காமிச்சிட்டு ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது பேர் தான் வந்து ஊசி மிளகா. இந்த மிளகா வந்து பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து செம்ம காரமாக இருக்கும். காரம்னா வாயில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு செம்ம காரமாக இருக்கும். நார்மல் மிளகா வந்து நார்மலாக என்ன செய்வாங்க, பழையதுக்கு தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அது கடிச்சிட்டு சாப்பிட்டா கூட ஒன்றும் தெரியாது, ஓரளவுக்கு நார்மல் காரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மிளகா வந்து சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு செம்ம காரமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இது பார்த்துங்க. இதுதான் ஊசி மிளகா. நார்மல் மிளகா செடி மாதிரி தான் இருக்கும். மிளகா செடி வந்து ரொம்ப பெருசாக வளராது, ஒரு நார்மல் கன்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஹைட்டாக நல்லா ஓரளவுக்கு ஹைட்டாக வளரும். பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வளரும். அது ஒரு செடி மாதிரி வளரும். எப்படி சொல்கிறது, ஒரு கருவேப்பிலை செடி இருக்குல்ல, இந்த மாதிரி கருவேப்பிலெலாம் பெருசாக கிளையாக போகல, அந்த மாதிரி வளரும். இதுலேயும் இது வந்து பச்சை கலர் இருக்குது பாருங்கள். இது வந்து பச்சை கலர் இருக்குது. இது ஊசி மிளகா தான். இந்த ஊசி மிளகாவில் வந்து வெள்ளை கலர் இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டு கொல்லையில் இது வந்து தானாக முளைச்சது தான். நாங்களாம் செடி வாங்கி வைக்கல, காக்கா குருவி இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சும் போட்டு இந்த மாதிரி முளைச்சது தான். இங்கே பாருங்கள், நல்லா முளைச்சிருக்கு. சின்ன கண்ணுலேயே கண்டுபிடிச்சிட்டோம் மிளகா செடி தான்ட்டு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஊசி மிளகான்னு சொல்லிட்டு. வளரும், நிறையா வளரும் செடிலாம், ஆனால் வந்து இந்த அளவுக்கு இருந்ததில்லை. நான் வெள்ளை மிளகா காமிக்கிறேன் பாருங்கள்.